AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் தினத்தந்தி நாளிதழுடைய தலையங்கத்தை பார்க்குறோம். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றமே கதி அப்படின்னு தலைப்பிட்டு அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, மக்களுக்கு மட்டுமல்ல மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் தான் இறுதி புகலிடமாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஆனால் இதை மத்திய அரசு கண்டுகொள்ளவே மாட்டேங்குது அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. உதாரணமாக, சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் திரு பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் விதிக்கிறாங்க. அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறது. பதவி பிரமாணம் செய்து வைங்க அப்படின்னு முதல்வர் ஆளுநர் திரு RN ரவிக்கு கடிதம் அனுப்புறாங்க. ஆனால் தண்டனையை தான் நிறுத்தி வச்சிருக்க உச்சநீதிமன்றம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு விளக்கம் கொடுத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுக்கிறார். அதில் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் தமிழ்நாடு அரசு நாடுகிற போது 24 மணி நேரம் கெடு விதிக்கிறாங்க உச்சநீதிமன்றம் ஆளுநர் RN ரவிக்கு. அதற்கு பிறகு அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க தலையங்கத்தில். அதே மாதிரி கேரள ஆளுநருக்கு கேரள அரசு கடிதம் அனுப்புறாங்க. இது மாதிரி 7 மசோதாக்கள் நிலுவையிலே இருக்கு, அதை நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் ஒப்புதல் கொடுக்கவே இல்லை. உடனே உச்சநீதிமன்றத்தை கேரள அரசு நாடுறாங்க. அதுல குடியரசுத் தலைவர் என்ன பண்றாருன்னா, 3 மசோதாக்களுக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்துட்டு 4 மசோதாக்களை நிலுவையிலே வச்சிடறார். உடனே கேரள அரசு என்ன பண்ணுதுன்னா, இது எங்க சட்ட விதிகளுக்குள்ள வருது, வரையறைக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் மேலேயே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. 4 மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி 5 மாதமா நாங்க பேரிடர் நிவாரண நிதியை கேட்டுட்டே இருக்கோம், தரவே மாட்டேன்றீங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கதையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் வெள்ள நிவாரண நிதியை நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம், மத்திய அரசு தரமாட்டேங்குது, நாங்கள் வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்னு நாங்குநேரி தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் திரு ஸ்டாலின் அறிவித்தார். அந்த அடிப்படையில் இன்றைய வழக்கும் போட்டாச்சு. அதையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மசோதாக்களுக்கு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுக்கிறது, பேரிடர் நிவாரண நிதியை வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு கொடுக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு கால நிர்ணயம் வேணும், ஒரு கால அவகாசம் வேணும் அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்து உச்சநீதிமன்றத்தை மாநில அரசுகள் நாடி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இதுல ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கினாதான் நிர்வாகம் சுமூகமாக நடப்பதற்கு வழிகோலும் அப்படின்றதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.